ரீசெண்டாக கோவிலுக்கு போயிருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேங்க. அது என் மனசு ரொம்பவே பாதிச்சுது. ரிலேட்டிவ்ஸ் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவரு வந்து ஒரு 45 இயர்ஸ் இருக்கும் அந்த மென்னுக்கு. அவங்க 2 பேரும் சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. "இப்ப தான் வந்தியா? நல்லா இருக்கியா? வீட்லலாம் நல்லா இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி தான் ஆரம்பிச்சாங்க. அவர் உடனே கேட்டாரு, "நீ என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு. அந்த பொண்ணு உடனே, "நான் டெய்லரிங் தான் பண்ணிட்டுருக்கேன். ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்கு ஃபேஸே மாறிடுச்சு. "என்ன டெய்லரிங் தான் பண்ணிட்டுருக்கியா? வேற நல்ல ஜாப் கிடைக்கலையா? இதுதான் பண்ணிட்டுருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரி சீப்பா கேட்டாரு. அவரு கேட்டதையுமே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப எம்பாரஸா ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா சுத்தி இருந்த எல்லாருமே அந்த பொண்ண திரும்பி பார்த்தாங்க. உடனே அவ சிரிச்சுட்டு அமைதியா நின்னுட்டா. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இஸ் டெய்லரிங் தட் மச் சீப்? ஏன் அத அவரு அப்படி கேட்டாருன்னு புரியல. டெய்லரிங் ஒண்ணும் அவ்வளோ சீப்பான வேலை கிடையாது. நான் அத பண்றேங்கிறதுனால சொல்லங்க. நம்ம போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே எங்கேயோ யாரோ ஒரு டெய்லர் ஸ்டிச் பண்ணது தான். ஸோ அது ஒரு கேவலமான வேலை கிடையாது. மேபி அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொட்டிக் வைக்கிற அளவு கூட ஆகலாம். அதுக்கு என்கரேஜ் பண்றத விட்டுட்டு, அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ட்ட உடைக்கிற மாரி ஒரு கூட்டத்தில வச்சு, "என்ன நீ இந்த வேலை தான் பார்க்குறியான்னு?" ஒரு சீப்பான ரியாக்ஷனோட கேட்டது வந்து தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.